அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு சமைக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கிலோ சிக்கன் தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். தேவைக்கு தகுந்தப்ப உரப்புக்கு தகுந்தப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இது வெந்தய பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் லெமன் 2 டீஸ்பூன் லெமன் ஊற்றுறோம். நம்ம தயிர் ஒரு 100 கிராம் ஊற்றுறோம். 100 ml ஊற்றுறோம். நம்ம 100 ml ஊற்றி தேவைக்கு தகுந்தாப்புல உப்பு, இந்த இத்தனை பொருளையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற விடுறோம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வச்ச பின்னாடி ஒரு சின்ன கறித்துண்டில் நம்ம பொருத்தி வச்சு நெய் கொஞ்சம் விட்டு இதை நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு 2 மணி நேரம் நம்ம ஓப்பன் பண்ண வேணாம். அப்படியே மூடி வச்சு இந்த வாசனையெல்லாம் உள்ளே பிடிக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பொரிக்கிறதுக்கு நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதை ஒவ்வொரு பீஸாக நம்ம அப்படியே பொரிச்சு வச்சுக்கிறோம். சிம்மிலேயே வச்சு நம்ம பொரிச்சு வச்சுக்கிறோம். ரொம்ப ஆனில் வைக்காம சிம்மில் வைங்க. வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே கரட்டி விடுக்கிறோம். சிக்கனை பொரிச்சு நம்ம எடுத்தாச்சு. எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சிட்டோம். நம்ம ரெண்டையும் ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு அரிசியை நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறோம். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு. இதில் சட்டியில் தண்ணி வச்சு அரிசியை நம்ம வேக வைக்கிறதுக்கு இந்த இது வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு அடுப்பில் நம்ம பிரியாணி கிண்டுறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டோம். கடாயை வச்சு நம்ம ஆயிலை ஊற்றிக்கிறோம். பிரியாணி தகுந்தாப்புல ஆயில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றியாச்சு. ஊற்றுறோடனே சட்டி காஞ்சிருச்சு. சட்டி காஞ்ச உடனே 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன அளவு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார், ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு. இதை நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம்.
சின்ன வெங்காயத்தை நல்லா பொரிய விடுறோம். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். சமீரே ஸ்டாப். கொஞ்சம் அதில் வெங்காயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக விடுறோம். அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல, சுடுதண்ணியில் அரிசிக்கு தகுந்தாப்பில் பாயில் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது செய்ய வைக்கிறோம். வச்சு சித்த நேரம் மூடி விட்டுறோம். நம்ம தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கழுவி வச்ச அரிசியை, அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்க்குறோம். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு 80% நல்லா வேகிற மாதிரி வெந்ததுக்கு பின்னாடி நம்ம வடித்து நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம். கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இதை நம்ம பாதி வெங்காயம் வறுத்த வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சிடுறோம். பாயில் பண்ண பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சிடறோம். எடுத்து வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இது வதங்கினோடனே அடுத்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, பெரிய லெவலில் வச்ச 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், உரப்புக்கு தகுந்தாப்பில் வேணால் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்தாப்பில் வேணால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுறோம். நல்லா வதங்கணும். தக்காளி எல்லாம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மசிஞ்சிடணும். நல்லா மசிஞ்சாட்டே அதை டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா மசாலாலாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 60 ஃபஸ்ட்டு முதல்ல பிறந்து வச்சுருந்தோம்ல மசாலா, அதில் பாக்கி மசாலா இருக்குல்ல, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். டிக்காவுக்கு பிசைஞ்சு வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு லெமன் ஜூஸ், ஒரு லெமன், கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கணும். தயிர் அதுலேயும் சேர்த்துருக்கோம். நம்ம அந்த சிக்கன்லேயும் சேர்த்துருந்தோம். இப்போ பிரியாணிக்கு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml
50 ml சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா இதாகட்டும். அதில் நம்ம பொரிச்சு வச்சோம்ல இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கிண்டி வேக விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. மசாலா வந்துருச்சு. நம்ம இப்போ சிக்கன் பேர்வாதியை எடுத்து வச்சுக்கலாம். பேர்வாதி நம்ம இதோட விட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சோம்ல வறுத்து வச்ச வெங்காயத்தை கொஞ்சமாக தேய்க்கிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா புதினாவும் தெளிக்கிறோம். அதை எடுத்து நம்ம வடிகட்டி வச்ச அரிசி சாதத்தை கொஞ்சம் லேயராக போட்டோம்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுக்கிட்டு போடணும். சிம்மில் வச்சுட்டு போடணும். அடுத்து இன்னொரு லேயர் சிக்கன் மசாலா எல்லாமே எடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்கணும். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வெங்காயம் தூக்கணும். என்னப்பா அடுத்தது சாதத்தை கொஞ்சம் அடுத்து போடணும். லேயராக 3 லேயர். ஒரு 15 நிமிஷம் இருக்கு. டேஸ்டான பிரியாணி சாப்பிட்றதா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ பொறுமையாக இருக்கணும்? மணி எத்தனை பார்த்தியா? அதுக்கு நான் என்ன செய்ய? அடுத்து ஒரு லேயர். எத்தனை லேயரு? 3 லேயர். இதே மசாலாவோடய இருக்குமாக்கும்? இது பேர் என்ன? கொஞ்சம் தண்ணி. அந்த கஞ்சி தண்ணி. என்ன சாப்பாடு இது? அந்த மசாலா பத்தாததுக்கு கொஞ்சோண்டு அந்த நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல அந்த கஞ்சியோட தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா சீட்டுக்கிறோம். அவங்ககிட்ட காமிக்கிறவங்க என்ன தண்ணி ஊற்றுறேன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும். மசாலா தண்ணியை மாதிரி சொல்லிட்டு இருக்க மீது பாக்கி வெங்காயத்தை பூரா தூவி விட்டுரும். இப்போ பாக்கி கொத்தமல்லி புதினா அதையும் கொஞ்சம் தூவிட்டுக்கிறோம்.
வச்ச சாதத்தை அப்படியே போட்டுக்கிறோம். என்ன நெய் சோறு அது? பிரியாணி தான். இல்ல மேல போடுறீங்களா, அது மட்டும் நெய் சோறான்னுட்டேன். இல்லை சாதம் வடித்த சாதம். அவ்வளோதான். போறாது கடைசியில் எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் போடுறோம். சுவையான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி. ரெடி. யூசப், யூசப் இங்கே வா. சுவையான டிக்கா பிரியாணி ரெடி. ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன். தான் பேசு. எப்படி உன் வீடியோவை பார்ப்பாங்க? பிரியாணி ஊமையாக போயிட்டு இருந்தா எடுத்தீங்களா வீடியோ? அதான் கூப்பிட்டு விடிய மாமி, நீ வரல. எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், வரலையே. இந்தா பாரு, இந்தா பாரு. சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, கறியெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த பாருங்க, ஈஸ் முடியாமா சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்